அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு பத்ரிஜியோட லாக்டவுன் செய்திகள் தான். அதுல நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு பிரமாணங்கள் அப்படிங்கிறது. இதை அவரு 31/5/2020 சொல்லியிருக்காரு. இந்த பிரமாணங்கள் அப்படின்னா என்னன்னா ஆதாரங்கள். நம்ம பொதுவா தியானம் செய்யறோம், ஆன்மாவை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிறைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு அந்த ஆதாரங்கள் தான் இந்த பிரமாணங்கள் அப்படிங்கிறது. ஆதாரத்தை தான் இவங்க இந்த பேர்ல சொல்றாங்க. முக்கியமான ஒன்று தெரிந்தால் ஞானிகள் அதன் நம்பகத்தன்மையை ஆராய்கின்றனர். அதாவது அதற்கு ஆதாரங்களை அறிந்து கொள்வது. ஆன்மீகத்தின் 4 முக்கிய பிரமாணங்கள் இவை: சப்தம், உருவகம், அனுமானம், நேரடி ஆதாரங்கள். இவற்றை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். அதாவது இந்த ஆதாரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4 வகை இருக்கு. நம்பர் 1 சப்தம் அப்படிங்கிறது. அடுத்தது உருவகம், 3வது அனுமானம், 4வது நேரடி ஆதாரம் அப்படிங்கிறது. பிரமாணம் என்றால் ஆதாரம், ஞான வாழ்க்கைக்கான நெறிமுறை என்றும் பொருள்படும். ஆன்மீகத்தில் 4 மிக முக்கியமான ஆதாரங்கள் உள்ளன. அவை ஸ்வப்த பிரமாணம், உருவக பிரமாணம் மற்றும் அனுமான பிரமாணம், நேரடி பிரமாணம் அப்படிங்கிறது. ஸ்வப்த பிரமாணம் அப்படிங்கிறது என்னன்னா வாய்மொழி பிரமாணம் அப்படிங்கிறது. வாய்மொழியா பிறர் சொல்லி நம்ம கேட்டு அது உண்மை அப்படிங்கிறது, அதுதான் ஆதாரம் அப்படிங்கிறது. ஆப்த வாக்கிய அப்படின்னு அது சொல்றாங்க. சப்த ஆப்த என்றால் உள்ளதை உள்ளபடி பேசுவது. அதாவது இந்த ஆப்த அப்படிங்கிறது என்னன்னா உள்ளதை உள்ளபடி சொல்றது. ஒரு உண்மையான மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வார்த்தையும் உண்மையா இருக்கும், எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் பேசும் வாக்கியங்கள் ஆதாரங்கள் ஆகிறது. அப்த என்பது மிக உயர்ந்த வார்த்தை. இவர் நம்பகமானவர், நன்மை செய்பவர், பெரிய மனிதர் என்று அர்த்தம். அவர் எப்பொழுதும் சத்தியத்தை பேசுவார். அப்படிப்பட்டவர் பேசும் சப்தங்களும் வார்த்தைகளும் நமக்கு ஆதாரங்கள் ஆகும். அதற்கு மேல் எந்த ஆதாரமும் இல்லை. இப்போ உயர்ந்த மனிதர் இவரு எப்பவுமே நம்பகமானவங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒரு மனுஷங்களை நம்ம நம்பணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க, மற்றவங்களோட எப்படி பழகுறாங்க, இதெல்லாம் வச்சு அவங்க நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்ற வார்த்தைகளையே நம்ம நம்புவோம். அதுதான் இந்த சப்த பிரமாணம் அப்படிங்கிறது. வாய்மொழியா அவங்க சொல்றத வச்சு நம்ம ஆதாரமா எவிடன்ஸா அதை எடுத்துக்கிறோம். அவங்கள உயர்ந்த மனிதர்கள் லிஸ்ட்ல நம்ம சேர்த்துவோம். சத்தியம் மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. உதாரணத்துக்கு, இறப்பதற்கு முன் மரண வாக்கு மூலம் கேட்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் இது மிக முக்கியமான சாட்சி. இறக்கும் மனிதன் பொய் சொல்ல மாட்டான். இதற்கு சரிபார்ப்பு தேவையில்லை, அதற்கு ஆட்சேபனையும் இல்லை. அந்த சூழ்நிலையில் அவன் உள்ளதை உள்ளபடி பேசுபவன் ஆகிறான். இப்போ நம்ம இறக்குற தருணத்துல இருக்கிறவங்க, சாக போற நேரத்துல அவங்க மரண வாக்கு மூலம் கேட்பாங்கல்ல போலீஸுங்கெல்லாம். ஸோ அப்படி அவங்க கேட்கும் பொழுது அவங்க நம்ம சாக போறோம் எப்படியும் அப்படிங்கறனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பொய்யே சொல்ல மாட்டாங்க. அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே உண்மையா தான் இருக்கும். ஸோ அந்த உண்மையான வார்த்தைகள் அவங்க சந்தேகமே பட மாட்டாங்க. அதனால அங்க ஆட்சேபனை எதுவுமே இருக்காது. அவங்க சொல்றத அப்படியே அவங்க ஏத்துப்பாங்க. சோ அதுதான் இந்த வாய்மொழி பிரமாணம்ங்கிறது. மேலும் பெரிய பெரிய ஞானிகளின் வாயிலிருந்து வரும் வார்த்தை நமக்கு ஆதாரங்கள். இது வாய்மொழி பிரமாணம் ஆகும். நம்ம நிறைய குருமார்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா யூடியூப்ல சத்குரு இது கேட்டிருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரோடத கேட்டிருக்கோம். இப்போ அவங்க எல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம உண்மை அப்படின்னு நம்ம நம்புறோம். ஸோ அதை எப்படி நம்புறோம், அவங்க சொல்றத வச்சுதான். அவங்க சில அனுபவங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, அதை அவங்க நமக்கு சொல்றாங்க. கிறிஸ்துவர்களுக்கு பைபிள், முஸ்லிம்களுக்கு குரான், இந்துக்களுக்கு பகவத்கீதை, உபநிடதங்கள், வேதங்கள், பௌதீகவாதிகளுக்கு சார்வாகா கோட்பாடு, கம்யூனிஸ்டுகளுக்கு மார்க்ஸ் கூறியவை ஆதாரங்கள். நாங்கள் அதையே பின்பற்றுகிறோம் என்கிறார்கள். இப்படி எல்லா மதங்களும் வாய்மொழி ஆதாரங்களை சார்ந்துள்ளது. ஸோ இப்போ 3 மதங்கள் இருக்கு.
ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு. ஸோ அவங்களுக்குன்னு வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து பைபிள் இருக்கு, முஸ்லீமுக்கு வந்து குரான் இருக்கு, நமக்கு வந்து பகவத்கீதை. இவங்க எல்லாருமே எதை நம்புறாங்கன்னா அதுல இருந்து கிடைக்கப்பட்ட அந்த வாய்மொழியில சொல்லப்படுகின்ற விஷயங்களை தான் ஆதாரமா எடுத்து நம்புறாங்க. பகவத்கீதையில சொல்லப்பட்டது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா? வாய்மொழி ஆதாரங்களுக்கு மற்றொரு உதாரணம் சத்யகாமா ஜபாலி கதை. சத்யகாமா ஜபாலி கதைன்னு ஒண்ணு இருக்கு. சத்யகாமா குருகுலத்தில் சேர தனது தாய் ஜபாலியிடம் தனது தந்தை மற்றும் குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறார். அவள் தனது இளமை பருவத்தில் பல இடங்களுக்கு சென்று அவர்களின் சேவைக்காக அர்ப்பணித்து பல்வேறு நபர்களுடன் சென்றதாகவும் அவர்களுடைய வம்சாவளியை அறியவில்லை என்றும் அவரது தாயார் உண்மையை கூறுகிறார். குழந்தைக்கு தந்தை யார் என்பது தெரியாது, ஆகவே தாய் கூறியதே ஆதாரம். இதையே சப்த பிரமாணம் என்கிறோம். அதாவது ஒரு குழந்தை இருக்கு, அது பேரு வந்து சத்யகாமா. குருகுலத்துல போய் சேரணுங்கிறதுக்காக அவங்க அம்மா கிட்ட கேக்குது, அப்பாவை பத்தி கேக்குது, குடும்பத்தை பத்தி கேக்குது. அப்பா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நற்பணியில இருந்தனால அவங்க நிறைய பேர்கிட்ட வந்து பல்வேறு நபர்களிடம் சென்றதாகவும் பல்வேறு நபர்கள்கிட்ட அவங்க போனனால அவங்களோட அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது, அப்போ உன்னுடைய அப்பா யாருன்னே தெரியாதுன்னு அந்த தாய் வந்து அவங்களோட குழந்தைகிட்ட உண்மையை சொல்றாங்க. ஏன்னா ஒரு தாய் சொன்னாதான் அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியும். இப்ப அந்த தாய் வந்து சொல்றாங்க இல்லையா, அதுதான் அந்த சொப்த பிரமாணம் அப்படிங்கிறது. புத்தர் சொன்னது உண்மைதான், அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவர் அனுபவித்தது உண்மை. அது அவருக்கு அது நேரடி ஆதாரம். புத்தர் வந்து எவ்வளவோ வருஷம் தியானம் இருந்து தியானம் பண்ணி அவர் என்னெல்லாம் அனுபவிச்சாரோ அதெல்லாம் அவராதான் சொல்லியிருக்காரு. சோ அதெல்லாம் நமக்கு அது அவருக்கு நடந்திருக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கானா? கிடையாது. அது அவர் வந்து சொல்றாரு, நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. சோ அத வந்து நேரடி ஆதாரம் அப்படிங்கிறாங்க. சாக்ரட்டிஸ் விஷத்தை கொடுத்தாலும் குடித்தார். சத்தியவான், சத்தியத்தில் வாழ்ந்தவர். எனவே இவை அனைத்தும் வாய்மொழி பிரமாணங்கள். சாக்ரட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு விஷத்தை கொடுத்தாங்க, ஆனாலும் அவர் அதை குடிச்சிட்டார். ஏன்னா அவரு வந்து சத்தியவான். சத்தியவான் வந்து ரொம்ப உண்மையா இருப்பாங்க. அவரு சொல்ற பேச்சுக்கள் எல்லாமே உண்மைதான். ஸோ எனவே அனைத்தும் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி மனிதர்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே உண்மைதான். சுவாமி ராமா, பைலட் பாபா 10 நாட்கள் மண்ணில் புதைக்கப்பட்டனர், ஆனால் உயிர் பிழைத்தனர். விஞ்ஞானிகள் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டனர். காற்று இல்லாமலும் மனிதன் உயிர் வாழ முடியும் என்பது தெரிந்தது. சுவாமி ராமா அப்படிங்கிறவரும் பைலட் பாபா இவங்க 2 பேத்தையும் 10 நாள் வந்து மண்ணுக்குள்ள புதைச்சிருக்காங்க. 10 நாள் கழிச்சு பார்த்தா அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க. சோ இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதுக்காக விஞ்ஞானிகள் அவங்கள ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க உயிரோட இருந்திருக்காங்க, அதுதான் உண்மை. சோ இதுவுமே அவங்க சொன்ன விஷயங்களுமே வந்து இந்த சப்த பிரமாணங்கள்ல அடங்குது. அவர்கள் யோக பயிற்சியும் அப்படிப்பட்டது. எனவே சுவாமி ராமா மற்றும் பைலட் பாபாவின் வார்த்தைகள் நம்பகமானவை. அவர்களின் வார்த்தைகள் நமக்கு சப்த பிரமாணங்கள். பெரிய யோகிகள் சொன்னதை அப்படியே கடைபிடிக்கிறேன். கிருஷ்ணன் சொன்ன பகவத்கீதையே எனக்கு ஆதாரம். கிருஷ்ண தியானம் செய்து அதை கூறினார் என்று நம்புகிறேன். இப்போ வந்து பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா, பெரிய பெரிய யோகிகள் சொன்னதை அவர் அப்படியே கடைப்பிடிக்கிறார். அதே மாதிரி கிருஷ்ணர் சொன்னதையும் அவர் நம்புறாரு. கிருஷ்ணர் வந்து தியானம் பண்ணி அது எல்லாத்தையும் அவரு சொல்லியிருக்காரு, அது அப்படியே அவரு நம்புறாரு பத்ரிஜியும். இதை நம்பாதவர்கள் வந்து முட்டாள் அப்படின்னு சொல்றாரு. தினமும் பலர் தங்கள் அனுபவங்களை என்னிடம் கூறுகிறார்கள். அவை அனைத்தும் எனக்கு சப்த பிரமாணங்கள். நான் படித்த யோகிகளின் புத்தகங்கள் அனைத்தும் எனக்கு சப்த பிரமாணங்கள். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து தன்னுடைய அனுபவங்கள், தியானத்துல உட்கார்றோம், தியானத்துல வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். சில பேர் வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பார்ப்பாங்க. சில பேர் வந்து நான் சூட்சம பயணம் பண்ணினேன், எனக்கு வந்து கலர்ஸ் தெரிஞ்சுது. ஸோ இப்படி வந்து அவங்களுக்கு மனதுக்குள்ள, அதாவது அவங்க தியானம் பண்ணும் பொழுது அவங்க என்ன மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்தாங்களோ அதை வாயில சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து உண்மைதான். இது மாதிரி பத்ரிஜி கிட்ட நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்கள் சொல்றாங்க. அது எல்லாத்தையும் பத்ரிஜி வந்து உண்மை அப்படின்னு நம்புறாரு. ரெண்டாவது வந்து உபமான பிரமாணம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உபமானம் என்றால் உதாரணம் என்று பொருள். எக்ஸாம்பிள் சொல்லுவோம், அதுதான் அதுக்கு பொருள். ஒரு மனிதனால் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்றால் இன்னொரு மனிதன் கூட அதை செய்ய முடியும் என்பது பிரமாணம். ஒருத்தரால ஒரு விஷயத்த சாதிக்க முடியுதா, மற்றவங்களாலையும் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றோம்.
டென்சிங் நார்கே எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினார். டெண்டுல்கர் சதம் அடித்தார். புத்தர் ஞானத்தை சம்பாதித்தார். உங்களால் ஏன் முடியாது? இவை அனைத்தும் உதாரணமான சத்தியங்கள். இப்போ டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட்ல பெரிய ஆளாயிட்டார், சாதனை படைச்சிருக்கார். அதே மாதிரி டென்சிங் அப்படிங்கிறவர், டென்சிங் நார்கே அப்படிங்கிறவர் எவரெஸ்ட் சிகரத்தை போய் அடைஞ்சிருக்கார். இவங்களால இதெல்லாம் செய்ய முடிஞ்சுதா? புத்தர் வந்து ஞானம் அடைஞ்சிருக்காரு தியானம் பண்ணி. சோ இவங்களால இதெல்லாம் பண்ண முடிஞ்சுதுன்னா நம்மனால ஏன் பண்ண முடியாது? நம்மனாலையும் முடியும் அப்படிங்கறது தான் அவர் சொல்றாரு. மகாத்மா காந்தி செய்ததை நீங்கள் செய்யலாம். செய்வதை பொறுத்தவரை நாம் நன்றாக செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையும் பக்தியும் கவனமும் இறக்க வேண்டும். அதாவது நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம எதை எப்படி செய்யணும்னா அதை நல்லா சிறப்பா செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கணும், பக்தி இருக்கணும், கவனம் இருக்கணும். சோ அப்படிப்பட்ட செயலாதான் நம்மளது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மூணாவது வந்து அனுமான பிரமாணம் அப்படிங்கிறது. சோ இந்த அனுமான பிரமாணம்ங்கிறது வந்து யுகிக்கிறது. அதுதான் இந்த அனுமானம்ங்கிறது வந்து அசம்ஷன். அனுமானம் என்றால் அசியூம் பண்ணிக்கிறது. அனுமானம் என்றால் யூகம். ஒருவர் ஆங்கிலம் நன்றாக பேசினால் நீங்கள் கான்வென்ட்டில் படித்தீர்களா என்றும், ஆங்கிலம் சரியாக பேச தெரியாவிட்டால் தமிழ் மீடியத்தில் படித்தீர்களா என்றும் கேட்கிறோம். இப்ப யாராவது நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க, அப்ப நம்ம அவங்கள பார்த்து என்ன என்ன வந்து நம்ம அசியூம் பண்ணுவோம்? இவங்க நல்லா பேசுறாங்களே, நீங்க என்ன கான்வென்ட்ல படிச்சீங்களா அப்படின்னு கேட்போம். அதுவே நல்லா பேசலைன்னா நீங்க தமிழ் மீடியமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதே மாதிரி ஊர்க்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க மதுரைக்காரங்க மதுரை ஸ்லாங்ல பேசுவாங்க, கோயம்புத்தூர்காரங்க கோயம்புத்தூர் ஸ்லாங்ல பேசுவாங்க. ஸோ அப்போ நம்ம அதை வச்சு நம்ம யுகிப்போம், நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். இவங்க வந்து சேலத்துக்காரங்க, இவங்க வந்து கோயம்புத்தூர்காரங்க, மதுரைக்காரங்க, அவங்க பேசுற விதத்தை வச்சு. ஸோ இது வந்து நம்மளா வந்து அசியூம் பண்ணிக்கிறது. மொழியை பொறுத்து நாம் யுகிக்கிறோம். இதன் பெயர் அனுமான பிரமாணம் அப்படிங்கிறது. உங்கள் முகம் பளபளப்பாக இருந்தால் நீங்கள் தியானம் செய்தீர்களா? அதுவே அழுமுகமாக இருந்தால் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கிறோம் என்பது யூகம். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டா இருக்கு, பளபளப்பா இருக்குன்னா அவங்கள பார்த்து என்ன நீங்க தியானம் செஞ்சீங்களா அப்படின்னு நம்ம கேட்போமா அப்படின்னு பத்ரிஜி சொல்றாரு. ஆனா நம்ம ஜென்ரலா என்ன கேட்போம்? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, என்ன விஷயம், ஹாப்பியா இருக்கீங்களே, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்போம். அதுவே ஒரு சிலரோட முகத்தை வந்து நம்ம டல்லா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சோகமா இருக்குன்னா உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளா வந்து அசியூம் பண்ணிட்டு கேட்போம். சோ இது எல்லாமே எதுல வருதுன்னா அனுமான பிரமாணத்துல வருது. அடுத்தது வந்து நேரடி பிரமாணம். இது வந்து என்னன்னா கண்களுக்கு தெரியும் ஆதாரங்கள். இதுல வந்து காளிகா தேவி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேரடியான பிரமாணம். இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்வாருன்னா, நான் காளிய பார்த்தேன் அப்படிம்பாரு. அது வந்து அவர் கண்ணால நேரா பார்த்தது. சோ அது வந்து நமக்கு நேரடி பிரமாணம். லோப்சங் ராம்பா வெள்ளி இலை மற்றும் சூட்சும பயணம் தெரியும். அதாவது லோப்சம் ராம்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து சூட்சும பயணம், அந்த சில்வர் கார்டோட சூட்சும பயணம் செஞ்சிருக்கேன், அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவை எல்லாம் அவருக்கு நேரடியான அனுபவங்கள். நான் எகிப்தில் உள்ள கீசா பிரமிடுக்கு சென்றேன். நான் அங்கே பிரமிடில் அமர்ந்தேன். நான் சென்று அங்கு அதிக ஆற்றலை உணர்ந்தேன். நம்ம பத்ரிஜியும் வந்து எகிப்துல வந்து கீசா பிரமிட் போய் அங்க அவர் தியானம் பண்ணியிருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா அதிகமான ஆற்றல் சக்தி அவருக்கு கிடைச்சிருக்கு. அது அவருக்கு வந்து நேரடி பிரமாணம், அதை உணர்ந்திருக்காரு. அது எனக்கு நேரடி அனுபவம். நான் மானசரோவருக்கு சென்றேன். அங்கு விண்மீன்கள் விழுவதையும் எல்லாம் திரும்பி செல்வதையும் கண்டேன். அதெல்லாம் எனக்கு நேரடியான சத்தியம். மானசரோவரில் வந்து இந்த விண்மீன்கள் விழுகிறதையும் அவர் பார்த்தாராம், மேல திருப்பி போதாம் அதையும் அவர் பார்த்தாராம். இது எல்லாமே அவருடைய அனுபவங்கள். இதை உங்களுக்கு கூறினால் அது ஆப்த வாக்கியம். இது நமக்கு அவர் சொன்னாருன்னா அது எந்த ஆதாரத்துல வருதுன்னா ஆப்த வாக்கியத்தை, அதாவது சப்த பிரமாணத்துல இது அடங்குது. விஞ்ஞானிகள் இதை என்ன சொல்லுவாங்க? அணுக்கள் சொல்லுவாங்க, மூலக்கூறுகளாக இருக்கும் என்பார்கள். விஞ்ஞானி கிட்ட போய் இதை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அதை ஆட்டம்ஸாவும் மாலிக்யூல்ஸாவும் தான் அவங்க பார்ப்பாங்க. நம்ம ஆன்மீக வழியில அதை பார்க்கும்போது நம்ம வேற விதமா பார்ப்போம். ஆகவே அவை அனைத்தும் உள்ளது. சப்த பிரமாணம் பக்தி யோகம். இப்போ 4 விதமான ஆதாரங்கள் பார்த்தோம். அதை வந்து இவர் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சப்த பிரமாணத்தை வந்து பக்தி யோகத்துக்கு சொல்றாரு. ஏன் சப்த பிரமாணம் வந்து பக்தி யோகம்னா, பக்தி யோகத்துல நம்ம என்ன சாமிக்கு செய்வோம்? மந்திரங்கள் சொல்லுவோம்.
மந்திரங்கள் சொல்லி ஜபிப்போம். சோ அது நம்ம வாய்மொழியா அந்த மந்திரங்கள் சொல்றோம். அது சொல்றதுனால நமக்கு நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு நம்புறோம் இல்லையா? சோ அத சப்த பெரமானம் அப்படிங்கிறாரு. உருவக பெரமானத்தை கர்ம யோகம் சொல்றாரு. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் இல்லையா, டெண்டுல்கர் அந்த எவரெஸ்ட் மலையை ஒருத்தர் டென்சிங் அவர் போய் அடைஞ்சார்ல, அவங்க எல்லாம் அது ஒரு செயல். அந்த செயல்ல வரதுனால இது கர்ம யோகம் அப்படிங்கிறாங்க. அதை நம்மளாலையும் செய்ய முடியும். அனுமான பிரமாணம் அப்படிங்கிறது ஞான யோகம். அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது இல்லையா, அது ஞான யோகத்துல அவர் சேர்த்துறாரு. நேரடி பிரமாணத்தை அவர் என்ன சொல்றாருன்னா தியான யோகத்துல சொல்றோம். ஏன்னா தியானம் மூலியமா நம்ம நேரடியா நம்ம கண்கள் மூலியமா அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு. சோ அதனால அது தியான யோகம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எல்லாம் பக்தி அப்படின்னு. தியானம் செய்தால் நேரடி பிரமாணங்களுக்கு வருவார்கள். தியானம் செய்வோம். தியானம் செய்தால் யாரோ கூறியதை நாம் கேட்க வேண்டியது இல்லை. இப்போ நம்ம ஒரு குருஜி சொல்றதையும் மத்தவங்க சொல்றதையும் தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நீங்க தியானம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்க சொல்றதை நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அது உங்களுக்கே தெரிய வந்துரும் அப்படிங்கிறாங்க. தியானிகளாகலாம், ஞானிகளாகவும் யோகிகளாகவும் மாறுவோம். சோ நம்ம தியானியாகவும் ஞானியாகவும் யோகியாவும் மாறிடுவோங்கிறாங்க. இமயமலையில் எண்ணற்ற யோகிகள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் கண்களுக்கு தெரியும் பிரமாணங்கள். சோ நீங்க இமயமலையில நீங்க தியானம் பண்ணினீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், சூட்சம உடல், அதாவது அங்க எக்கச்சக்கமான யோகிகள் தியானம் பண்ணி அவங்க உடலை விட்டு வெக்கேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சூட்சம உடலை நம்ம பார்க்க முடியும் நம்ம தியானம் அங்க போய் செய்யறதுனால. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, ஆக்டர். அவரு இமாலய மலைக்கு போய் தியானம் செய்யும் பொழுது அவரு பல யோகிகளுடைய சூட்சம உடலை பார்த்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்த டாபிக் பவரோகம் அப்படிங்கிறது. இந்த பவரோகம் அப்படிங்கிறத பத்தி 2/6/2020 சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பிறப்பில் இருந்தே நான் என்றால் உடல் என்ற எண்ணத்தில் இருப்பதால் மனிதர்களுக்கு உடலை பற்றிய மாயை, அதை தக்க வைத்துக் கொள்ளும் ஆசை மற்றும் அதை இழந்து விடுவோமோ என்கின்ற பயம் போன்றவை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கும். ஆமா, நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், பிறந்ததுல இருந்தே நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம இந்த உடல் தான் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மரணம் பத்தின பயம் எப்பவுமே இருக்கும். சோ இந்த உடலை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்கும். இது உலகியல். அதை தாண்டி நம்ம ஆன்மா என்பதை அறிவதே ஆன்மீகம். அதெல்லாம் தாண்டி சோ அந்த உடலுடைய கான்சியஸ்னஸ்ல இருக்கிற வரைக்கும் அதை உலகியல் அப்படிங்கிறாங்க. இந்த பௌதீக உடலோட நம்ம அட்டாச்மெண்ட்டோட இருக்காது. அதுவே நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிற அந்த உணர்தல் நிலைக்கு வரோம் இல்லையா, அதுதான் ஆன்மீகம். அப்போதுதான் உடலின் மீது இருக்கும் மோகம் நீங்கும். சோ எப்ப நாம அதை உணர்றோமோ அப்பதான் நம்ம உடல் மேல வச்சிருக்க அந்த மோகம் நீங்கும் அப்படிங்கிறார். பவ ரோகம் என்றால் நான் வாழ வேண்டும் என்கின்ற நோய் அப்படின்னு சொல்றார். நான் வாழ வேண்டும் அப்படிங்கிறதே ஒரு நோயா, அதை பவரோகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடலை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த உடல் போனால் நான் இருக்க மாட்டேன். அதன் பெயர் பவரோகம். அதாவது உடலின் மீது பற்று. இந்த நோய் நீங்கினால் எல்லா நோய்களும் நீங்கியது போல தாய் வேர் பிரிந்தால் எல்லா குழந்தை வேர்களும் போய்விடும். மனிதனை நோய் தாக்குகிறது, சோகத்தில் மூழ்கிறான். இந்த பற்றை அகற்றுவதே ஆன்மீகத்தின் நோக்கம். நம்ம உடம்புக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ இந்த நோய் நமக்கு என்னெல்லாம் பண்ணுமோ, இன்னும் நம்ம ஃபியூச்சர்ல என்னெல்லாம் வேற நோய் எல்லாம் இது கொண்டு வருமோ, நம்ம சீக்கிரமா செத்து போயிடுவோமோ அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நோய் பத்தின சிந்தனையில இருந்து பயங்கரமா பயப்படுவோம். சோ அந்த பயம் அப்படிங்கிறது தான் உடம்பு மேல இருக்கிற அந்த பற்று. அது என்ன பண்ணும், அந்த பயம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த நோய் சரியாகாது. எல்லா நோய்களுக்கும் ஆதாரம் உடலின் மீது இருக்கும் மோகம். சோ நம்ம எந்த அளவுக்கு உடம்பு மீது பற்றோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நோய்களும் வரும் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஆதாரம். ஆன்மீகம் இந்த பற்றை நீக்குகிறது. ஆன்மீகம் இல்லாமல் வெறும் உலகியல் உள்ளவர்கள் உடலின் மீது பற்று இருப்பார். அதாவது ஆன்மீகத்துல இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த உடல் மீது பற்றோட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த உடல் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த உடம்பு இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்துலதான் அவங்க இருப்பாங்க. எத்பாவம் தத்பவதி. உங்கள் எண்ணங்கள் உடலை சுற்றி இருந்தால் நீங்கள் உலகில் நீங்கள் ஆன்மா என்பதை உணர்ந்தால் அது ஆன்மீகம். உடலும் ஆன்மாவும் ஒன்றாக இருந்தாலும் அவை ஒன்றாக இருக்காது. தாமரை இலை மீது நீர் இருந்தாலும் அவை ஒன்றாக இருப்பது இல்லை.
பழைய கிழிந்த ஆடைகளை எப்படி தூக்கி எறிந்து விடுகிறோமோ அதுபோல் உடலை தூக்கி எறிந்து விடுகிறோம். இப்போ நம்ம உடலுக்குள்ளதான் இந்த ஆன்மா இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுக்குள்ளதான் இருக்கு. ஆனாலும் அது ரெண்டும் ஒன்னா இல்ல. எப்படி ஒரு தாமரை இலை மேல ஒரு நீர் இருக்கோ, ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த பற்றுதல் இல்லாம இருக்கு. சோ அதே மாதிரிதான் நம்மளும் என்ன பண்ணும், இந்த உடல் மீது, உடலுக்குள்ள நம்ம இருந்தாலுமே அந்த உடல் மீது பற்றில்லாம நம்ம வாழணும். அந்த உடலை எப்படின்னா, எப்படி நம்ம பழைய துணியை கிழிஞ்ச துணியை தூக்கி போடுறோமோ அதே மாதிரி இந்த உடலுங்கிறது ஒரு துணி மாதிரி. அதை நம்ம போட்டுருவோம். தூக்கி போட்டுட்டு அடுத்த இன்னொரு புதிய உடல் எடுத்து நம்ம திருப்பி பிறப்போம் இந்த உலகத்துல அப்படிங்கிறது தான். இந்த ஆடைகளுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் உள்ளது? எந்த மிருகமாவது ஆடை அணிகிறதா? அனைத்து விலங்குகளும் நிம்மதியாக வாழ்கின்றன. மனித குலம் ஆடைகள் உடுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளது. சமண துறவிகள் திகம்பரமாக இருப்பார்கள். அவர்களுக்கு உடம்பின் மீது பற்று இல்லை. ஆடைகள் நாம் அல்ல என்பதை நாம் அறிந்துள்ளது போல அவர்கள் உடல்கள் அல்ல என்பதை அறிவார்கள். சமண துறவிகள் இதை நல்லா அறிஞ்சிருக்காங்களாம், தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது நாம இந்த உடல் அல்ல அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க இருந்துட்டும் இருக்காங்க. நாம் உடலோடு இருந்தாலும் உடலோடு இல்லாமல் வாழ வேண்டும். இவ்வுலகில் இருந்தாலும் அதனுடன் இல்லாதது போல் வாழ வேண்டும். உடல் இல்லாத சுயமாக வாழும்போது அங்கு பற்றுகள் இருக்காது. நம்ம இந்த உடலோட இருந்தா கூட நம்மளுடைய சுயத்தோடு இணைஞ்சுதான், அந்த உடம்பே இல்லாத மாதிரிதான் நம்ம இருக்கணுமா. சோ அப்பதான் அங்க அந்த பற்றுதல், உடம்பு மேல அந்த பற்றுதல் இல்லாம இருக்க முடியுங்கிறாங்க. பிறகு இந்த மாமிச பிண்டம் மந்திர பிண்டமாகிறது. சோ அப்ப என்ன ஆகுது, நம்ம நம்மளுடைய சுயத்தோட இணைஞ்சு இந்த உடலோட இருந்தா கூட அந்த உடல் இல்லாத மாதிரி நம்ம வாழும் பொழுது இந்த மாமிச பிண்டம்னு நம்ம உடலை சொல்றாரு, அது மந்திர பிண்டமாகிறது. சதை என்று எண்ணம் உடம்பை இன்னும் நோய் நோயுற செய்கிறது. நம்ம இந்த உடலு அப்படிங்கிற நினைக்கிற வரைக்கும் நம்ம உடம்புல இன்னும் நோய்கள் வந்துட்டேதான் இருக்கும். அது மோசமாகிறது. இந்த மாமிச பிண்டத்தை மந்திர பிண்டமாக பார்க்க வேண்டும். சோ நம்ம இந்த உடலை எப்படி பார்க்கணும்னா மந்திர பிண்டமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பார்வையை பொறுத்து படைப்புகள் உள்ளது. சோ இந்த பார்வை பொறுத்து தான் நமக்கு அந்த படைப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றார். நாம் உறங்கும் போது இந்த உடம்பில் இல்லை, பல உலகங்களில் இருப்போம். தூக்கத்தில் உடலை விட்டு மீண்டும் விழிக்கும் போது உடலோடு சேர்வது ஆன்மா. எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம தூங்கும் பொழுது இந்த உடலை விட்டு நம்ம போறோம். அதாவது அதுவுமே நம்ம தினமுமே நம்ம இறந்து திருப்பி புதுசா பிறக்கிறோம் அப்படிங்கிறது தான். உறங்குவது மரணம், எழுந்திருப்பது மறுபிறவி அப்படின்னு சொல்றார். உடலுக்குள் செல்கிறோம். உடலின் மீது பற்று கொண்டவன் எப்போதும் பலவிதமான பயங்களுக்கு ஆளாகிறான். எக்கணத்தில் என்ன நடக்குமோ, எப்படி பிழைப்பேன் போன்ற பயங்கள் இருக்கும். பெற்றோர்களுக்கு சிறு வயதிலிருந்தே குழந்தைகள் மீது பற்று ஆரம்பமாகும். அந்த குழந்தைகள் வளர்ந்து தியானம் செய்து ஆன்மீகமாக மாறும்போது அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். ஆரம்பத்தில் கோவில், மசூதிகள், தேவாலயங்கள் கட்டுபவர்கள் மற்றும் அங்கு செல்பவர்கள் அனைவரும் இந்த பற்று இருக்கும். தியானம் இல்லாதவர்களுக்கு உடலின் மீது பற்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மசூதி, கோயில், தேவாலயங்கள்லாம் போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த உடலின் மீது பற்று இருக்கும். தாய் எப்பவுமே அந்த குழந்தைங்க சின்னதா இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்க மீது இருக்கிற பயம், குழந்தைங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற அந்த குழந்தைகள் மீது தாய் எப்பவுமே ஒரு பற்றுதலோடு தான் இருப்பாங்க. ஆனா நீங்க தியானத்துக்கு வந்த பிறகு அந்த பயம் நீங்க அந்த பற்றுதலும் உங்களை விட்டு விலகிரும் அப்படிங்கிறாங்க. நாம் ஆன்மா, உடலை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உடலின் மீது பற்றி இருப்பவனுக்கு அதில்தான் இருப்பது தெரியாது. மாயையில் இருப்பவனுக்கு தான் மாயையில் இருப்பது தெரியாது. அதாவது உடல் மீது பற்று இருக்கிறவனுக்கு நம்ம அந்த உடல்ல இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாதான். அதே மாதிரி மாயை அப்படிங்கிற விஷயத்துல மாட்டிட்டு இருக்கிறவனுக்கு ஓ நம்ம மாயையில இருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்தலே அவங்க இல்லாம இருப்பாங்களாம். உபநிடதங்களை கேட்டுக்கொண்டே மருத்துவமனைக்கு செல்கிறார். பகவத்கீதையை கேட்டுக்கொண்டே சங்கடஹரண என்று சொல்லி பூஜை செய்ய செல்கிறார்கள். உடம்பு போகவில்லை என்றால் வலி எப்படி போகும்? துன்பம் நீங்க வேண்டும், ஆனால் உடல் தேவை. அதாவது நமக்கு இந்த உடல் தேவை, ஆனா பற்றி இருக்கக்கூடாது. நம்ம நிறைய அந்த பகவத்கீதை இதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், சில சமயங்கள்ல பற்றோடு இருக்கோம். நாம் ஷீரடி செல்கிறோம், ஆனால் போவதும் வருவதும் ஒருவர் தான். அங்கு செல்வதால் எந்த வித்தியாசமும் இல்லை. உடல் என்றென்றும் இருக்கத்தான். ஷீரடி சாய்பாபா பற்றுகளிலிருந்து விடுபட அல்ல. அதாவது அங்க போறதும் வருவதும் ஒரே விஷயம்தான். அது நம்ம அங்க போறதுனால நமக்கு
எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா உடல் மீது பற்று இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீராது. எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஒரு பொருள் மீதோ இல்ல உடல் மீதோ ஏதாவது நம்ம குழந்தைகள் மீதோ ஒரு பற்றோடு தான் இருக்கிறோம். சோ அதனால நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கிடையாது. ஆன்மாவை பற்றி அறிந்தவர்கள் ஆன்மீகவாதிகள். அவர்கள் உடலை எண்ணுவதில்லை. ஆன்மீகம் இல்லாதவர்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் உடலோடு சேர்ந்தவை. உடல் இல்லாமை அவை இல்லை. தினமும் ஆலயங்கள் சுற்றி வந்தாலும் அவை ஆன்மீகம் இல்லை, அது உலகியல். நான் உடல் இல்லை என்பதை நான் உணரும் போது ஆன்மீகம் தொடங்குகிறது. எப்போ இந்த உடல் நான் அல்ல அப்படின்னு நீங்க உணர்றீங்களோ அப்பதான் ஆன்மீகமே தொடங்குது அப்படிங்கிறாங்க. நான் ஆன்மா, சர்வாத்மா என்பதை நான் உணரும் போது பூரணமாகிறேன். சோ நான் ஆன்மா, சர்வாத்மா அப்படிங்கிறத நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்பதான் நீங்க வந்து அந்த பூர்ணத்துவத்துக்கு வரீங்க. நாம் தியானம் மற்றும் ஆன்ம ஞானத்தில் நுழையும் போது இந்த உடலுடன் வேலை இல்லை. நான் ஆன்மா என்பதை உணரும் போது உடலின் மீதான பற்று மறைந்துவிடும். பவரோகம் என்பது உடல் மீது மோகம் மற்றும் தீவிர மோகம். அந்த மோகம் நீங்கினால் எல்லா நோய்களும் விலகிவிடும். சோ எப்போ நம்ம இந்த உடம்புல இருந்து அந்த பற்று இல்லாம இருக்கிறோமோ அப்பதான் அந்த உடம்புல இருக்க நோயுமே போகுங்கிறாங்க. ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோயை பத்தி ரொம்ப கவலைப்படுறதும், அந்த நோய் சம்பந்தமான விஷயங்களை பத்தி நம்ம எண்ணங்களை அதுல செலுத்துறதும், அது எல்லாமே என்ன பண்ணும், நோயை உங்க உடம்ப வந்து இன்னும் மோசமாக்கும். அதனால உங்க உடல் மீது இருக்கிற அந்த பற்றை வந்து நீங்க எடுத்துடணுங்கிறாங்க. எத்தனை ராமாயணங்கள், பாரதங்கள் படித்தாலும் ஒரு நாயின் வாலை நிமிர்த்த முடியாது என்பதைப் போல மனிதனின் மனமும் மாறாமல் இருக்கிறது. எவ்வளவுதான் படிச்சாலும் நாய் வாலை நிமிர்த்த முடியாது. அதே மாதிரிதான் நம்ம மனசு அப்படி இருக்கான். எவ்வளவுதான் நம்ம பகவத்கீதை, ராமாயணம் எல்லாம் படிச்சா கூட அது மனசு மாறவே மாட்டேங்குது. அது அப்படியே தான் இருக்குங்கிறாங்க. விடுதலையை விரும்புவர்கள் ஆனாபானா சத்தி தியானம் செய்ய வேண்டும். ஃப்ரீடம் வேணும்னா நம்ம ஆனாபான சத்தி தியானத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்கை முடிச்சிருக்காரு. ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். இதோட நான் நிறைவு செய்றேன்.